வணக்கம். தமிழகத்தின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு பிரதான குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையால் போக்குவரத்துகள் பாதிப்பு. தமிழர்களின் அடையாளங்களை அளிக்கும் முயற்சியில் தீய சக்திகளின் மறைகரம் டக்ளஸ் ஆடல். யாழ் போலீஸ் நிலையத்தில் மர்மமாக உயிரிழந்த குடும்பஸ்தர் நீதவான் பிறப்பித்துள்ள உத்தரவு. எமது அரசாங்கத்தில் இனவாதத்திற்கு இடமில்லை அருண ஹேமச்சந்திரா. அரசாங்க ஊழியர்கள் தொடர்பில் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக பிரதான குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையால் பல பகுதிகளின் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிரதான குளங்களில் ஒன்றான நவகிரி குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுகளின் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மண்டூர் வெள்ளாவள்ளி பிரதான போக்குவரத்து பாதையினூடாக வெள்ளம் பாய்வதன் காரணமாக போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளன. இன்று காலை போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவில் உள்ள அலுவலகங்களுக்கு கடமைக்கு செல்லும் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போரதீவு பற்று பிரதேச சபையினூடாக உளவு இயந்திரங்கள் மூலம் போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலாசார மையத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளமை அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், தமிழர்களின் கலாசார பாரம்பரியங்களை பேணி பாதுகாத்து வளர்ப்பதனை நோக்கமாக கொண்டு இந்திய அரசினால் வழங்கப்பட்ட இந்த கலாச்சார மையம் தமிழ் மக்களின் அடையாளமாக தற்போது காணப்படுகிறது. கடந்த 2010 ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்ட வேளையில் அப்போதைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கத்திடம் என்னால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே குறித்த கலாச்சார மையத்தினை இந்தியா எமக்கு அளித்திருந்தது. யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் அதனை நிர்மாணிப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் அனைத்தும் எம்மாலேயே முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான பின்னணியிலே குறித்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வேல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்த குடும்பஸ்தரின் சடலத்தை யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைத்து முழுமையான உடற்கூற்று பரிசோதனை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை பருத்தித்துறை பதில் நீதவான் விஜயராணி உருத்ரேஸ்வரன் நேற்று பிறப்பித்துள்ளார். பருத்தித்துறை நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பியோடி ஒளிந்திருந்த வேல்வெட்டித்துறை தேர்வில் பகுதியைச் சேர்ந்த சந்திரகுமார் சந்திரபாலன் 45 வயதுடைய குடும்பஸ்தர் வேல்வெட்டித்துறை போலீசாரால் நேற்று முன்தினம் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அவருடைய மனைவி ஆட்டிறைச்சியுடன் உணவு வழங்கினார் என்றும் பின்னர் அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஊரணி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது அவர் உயிரிழந்தார் என்றும் போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அங்கு சென்ற பருத்தித்துறை பதில் நீதவான் விஜயராணி உருத்திரேஸ்வரன் விசாரணைகளை மேற்கொண்டு உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார். இதனை அடுத்து பருத்தித்துறை நீதிமன்றத்தால் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் நேற்று முன்தினம் வேல்வெட்டித்துறை போலீசார் கைது செய்திருந்த நிலையிலே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆட்சியாளர்கள் தங்களின் தோல்வியின் விளிம்பில் எடுக்கும் ஆயுதம் இனவாதம். எமது அரசாங்கத்தில் ஒரு காலமும் இனவாதத்தை கையில் எடுக்கப் போவதில்லை என பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர், எமக்கு எந்தவித பாதிப்புகள் வந்தாலும் நாம் ஒரு காலமும் இனவாதத்தை கையில் எடுக்கப் போவதில்லை என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தில் அரசியல் நெருக்கடி மாற்றப்பட்டுள்ளது. இருப்பினும் பொருளாதார நெருக்கடி, சமூக நெருக்கடிகள் காணப்படுகின்றன. இவற்றை நாம் வேகமாக மாற்றியமைக்க வேண்டிய தேவை உள்ளது. நாம் நாட்டை மீள கட்டியெழுப்ப வேண்டிய தேவை உள்ளது. சமூக மாற்றத்தின் பிரதான பங்கினை இலக்கியவாதிகள் வகிக்கின்றனர். மக்களுக்காக நாம் இன மத மொழி வேறுபாடின்றி ஒன்றிணைய வேண்டும். இதனை மாற்றி அமைத்து நாம் சரியான திசைக்கு மக்களை வழிநடத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம் என கூறியுள்ளார். அரசு சபையில் புதிய ஆட்சேர்ப்புகளுக்கான கோரிக்கைகளை விடுப்பதற்கு முன்னர் ஒவ்வொரு அரசு நிறுவனத்திலும் உள்ள பணியாளர்கள் நிலை குறித்து மதிப்பாய்வு பெறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அனைத்து அமைச்சு செயலாளர்கள், மாகாண தலைமை செயலாளர்கள், திணைக்கள பிரதானிகள் மற்றும் சட்டப்பூர்வ அமைச்சுகளின் தலைவர்களுக்கும் பிரதமரின் செயலாளர் எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறை மற்றும் பணியாளர் மேலாண்மையை மறு ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவுக்கு இது தொடர்பான மதிப்பாய்வுகள் குறித்து தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில்
தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரையில் ஊழியர்களால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய தகவல் தொழில்நுட்பத்தை மையப்படுத்திய இலத்திரனியல் அரசு சேவை அணுகுமுறை மற்றும் புதிய மனிதவள மேலாண்மை முறை மூலம் சரியான மனிதவள மதிப்பீடு மேற்கொள்ளுமாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வரையறுக்கப்பட்ட நிதியிடத்துக்குள் ஊழியர்களின் எண்ணிக்கையை விரிவுபடுத்தாமல் அத்தியாவசிய ஆட்சேர்ப்புகளை செய்வதற்கான அதிகாரம் குறித்த குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரியினால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழாரத்தின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.